வருகின்ற சான்றிதழை பயன்படுத்தி இந்த அனுமதி பத்திரத்தை வழங்க வேண்டும் என்றும் முன்னர் கடந்த காலங்களில் அதாவது அதிக காலத்துக்கு முன்னர் கட்டப்பட்ட கடைகளுக்கு அவ்வாறான ஒதுக்கீட்டு நிலங்கள் இல்லாத നല്ലതാണ്. என்கின்ற காரணத்துக்காக அவருடைய பதவியை ரத்து செய்திருக்கிறார்கள். இந்த பதவி இந்த போராட்டத்திற்காக இந்த நோக்கத்தோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த போராட்டம் சில கோஷங்களோடு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னர் நகர்த்துவோம். வேண்டும் 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 பறிக்காதே பறிக்காதே உறுப்புரிமையை பறிக்காதே 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 வேண்டும் 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 வேண்டும்
வேண்டும் வேண்டும். ஆளுமையில்லா ஆளுநரே பதவி விலக வேண்டும். ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, ஆளுமையில்லா ஆளுநரே, வேண்டும் 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 வேண்டும். பறிக்காதே 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 பறிக்காதே. வேண்டாம் 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 வேண்டாம். ஆளுமையில்லா ஆளுநர் வேண்டாம். வேண்டாம் 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 வேண்டாம். இதே போல மன்றங்களிலே இடம்பெறப் போகின்ற இந்த கட்டுப்பாடும் அதே போல மக்களுடைய அதாவது கையிலே அதாவது மக்களுடைய காசிலே அல்ல பணத்திலே அவர்களுடைய வர்த்தகத்திலே கை வைக்கின்ற ஒரு நிலைமை எதிர்காலமாக இருக்க வேண்டும். அந்த நிலைமையில் இப்போது இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களை வைத்து தங்களால் என்ன செய்ய முடியுமோ, எவ்வாறு அடக்குகால ஜனநாயக உரிமைகளை எவ்வாறு மூழ்கடிக்க முடியுமோ அவ்வாறான காரியங்களில் இந்த அரசுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களும் தங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கி இருக்கின்றார்கள். ஒருபோதும் நாங்கள் பதவியை திருப்பி நீதியான ஒரு நிலைமைக்குள் இந்த உறுப்பினருடைய பதவியை உறுப்பினரையும் வழங்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையோடு நாங்கள் இந்த கோஷங்களை எழுப்பியிருக்கின்றோம். தொடர்ச்சியாக கருத்துக்களை ஒழுங்கடிக்காது உறுப்பினரை பறித்து உறுப்பினரை பறித்து உறுப்பினரை பறித்து உறுப்பினரை பறித்து உறுப்பினரை பறித்து உறுப்பினரை பறித்து வேண்டும் 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 வேண்டும். இந்த உறுப்பினரை பறிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற எதிர்காலத்திலும் பிறருடைய உறுப்பினரை பறிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம். உண்மையிலே இந்த உறுப்பினரை பறிப்பு என்பது இந்த அந்தந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களுடைய முழுமையான அரசியல் உரிமை. ஒவ்வொரு மாகாணங்களிலும் ஒவ்வொரு ஆளுநரை நியமித்திருக்கின்றார்கள். அந்த ஆளுநர் நியமனம் என்பது தவிர இந்த மக்களுடைய தேவைகளை, மக்களுடைய கோரிக்கைகளை, அதே போல மக்கள் உரிமைகளை கவனிப்பதற்காக இல்லை. உண்மையில தெரியும், இங்கு மாத்திரமல்ல எங்களுடைய எல்லா இடங்களிலும் வடகிழக்கு ஒரு தனிநபர் சார்ந்த விடயத்தை அல்ல, மக்கள் சார்ந்த ஜனநாயக ரீதியான குரலை நசுக்குவதற்காக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது தவிர எப்போதும் இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக, மக்களுடைய கோரிக்கைகளுக்காக எங்கே பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் ஒன்றும் பயன்படுத்தவில்லை. இவ்வாறான நிலைமையிலே எங்களுடைய இப்போது முதல் தடவையாக சாபகச்சேரியை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை, அதாவது சிஓசி இல்லாமல் எங்கேயும் வியாபாரம் என்பது வழங்கக்கூடாது என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டில் விதித்த நிலைமை நாடு பேராகும். வடகிழக்கில் அதிகமாக இவ்வாறான நடவடிக்கைகளையும் முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்காக சுற்றறிக்கைகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இதனும் மேலாக தங்களுடைய அதிகாரங்களை நேரடியாக பயன்படுத்தி வருகின்றார்கள். அவ்வாறு சாவகச்சேரி நகர சபையினுடைய உதவி தவிசாளர் ஈஸ்வர் அவர்களும், வவுனியா மாநகர சபையினுடைய நகர பிதா காண்டீபன் அவர்களும், வடக்கு மாகாண ஆளுநரால் அவர்களது பதவிகள் பறிக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அவர்களது உறுப்புரிமையும் பறிக்கப்பட்டிருப்பதாக ஒரு வர்த்தமானி ஊடாக ஆளுநர் அவர்கள் அறிவித்திருக்கின்றனர். இவர்கள் தொடர்பாக அல்லது இவர்களது நடவடிக்கைகள் தொடர்பாக அரியரத்தினம் என்பவர் ஊடாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டதாகவும், அந்த விசாரணையில் அவர் சில பரிந்துரைகளை செய்ததாகவும், அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் இவர்கள் நீக்கப்பட்டதாகவும்
என்று கூறுகிறார். ஆனால் திரு அரியரத்னம் அவர்கள் என்ன பரிந்துரைகளை செய்திருக்கிறார்? அந்த பரிந்துரைகள் என்பது சம்பந்தப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதா, தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அல்லது அந்த பரிந்துரைகள் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றதா? இவை தொடர்பாக யாருக்கும் அந்த பரிந்துரைகள் தொடர்பாக எதுவும் தெரியாது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு ரகசியமான முறையில் செயல்படுவது போல அந்த பரிந்துரைகளின் பிரகாரம் தான் இவர்களை அவர்களது பதவிகளில் இருந்தும் உறுப்புரிமையில் இருந்தும். வடமாகாணத்திலே இன்று பிரதானமாக பேசப்படுகின்ற பிரச்சினை உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் தொடர்பாக ஆளுநர்களுடைய தலையீடு மற்றும் மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு பற்றி அதிகமாக பேசப்பட்டு இன்று இந்த சாவச்சேரி நகரத்திலே ஒரு போராட்டம் கூட இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது சாவச்சேரி பிரதேச நகர சபையினுடைய உபதவிசாளர் அவர்கள் ஆளுநருடைய அதிகாரத்தின் பிரகாரமாக மக்கள் பிரதிநிதி என்ற அந்தஸ்தையும் உபதவிசாளர் என்ற அந்தஸ்தையும் இழக்க செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்திலே சில ஜனநாயக ரீதியான சம்பிரதாயபூர்வமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அடிப்படையிலே நீங்கள் பாருங்கள், ஒரு நாட்டிலே அதிகார பகிர்வு அலகுகளாகத்தான் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றன. பாராளுமன்றத்துக்கு அடுத்தபடியாக, மத்திய அரசாங்கத்திற்கு அடுத்தபடியாக. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இந்த மாகாணங்களுக்கென்ற ஒரு குறித்தொதுக்கப்பட்ட விடயமாக இருக்கத்தக்க உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரம் இன்று ஆளுநரால் கேள்விக்குட்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. அதாவது இந்த சாவச்சேரி நகர சபையிலே, அதாவது வர்த்தக நிலையங்களுக்கு வியாபார உரிமம் வழங்கும் போது கட்டிட அனுமதி மற்றும் சிஓசி எனப்படுகின்ற குடிபுக சான்றிதழ் பெற்றிருந்தால் மாத்திரமே வழங்க வேண்டும் என்று ஆளுநருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு சுற்று நிருபத்தை சபையிலே உபதவிசாளர் சபை மாதாந்த கூட்டத்தொடர் ஒன்றிலே கிழித்தறிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே தனிநபர் விசாரணை ஒன்று ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அரியநாயகம் அவர்களை பயன்படுத்தி நடைபெற்றிருக்கின்றது. அது ஆளுநருடைய அதிகாரமாக இருந்த போதும் இங்கு இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால், அதாவது நடக்கின்ற விடயங்களின் அடிப்படையிலே எங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஆளுநர் அவர்கள் உயர்ந்தபட்ச தண்டனைகளுக்கு செல்ல முடியாது. அது ஒரு ஜனநாயக சம்பிரதாயம். உலகத்திலே பாருங்கள், பிரித்தானிய மகாராணியிடம் வீட்டோ அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அவர் அந்த வீட்டோ அதிகாரத்தை எந்த சட்டங்களுக்கு கையொப்பமிடும் போதும் பயன்படுத்துவதில்லை, எந்த சட்டங்களை நிராகரிப்பதிலும் பயன்படுத்துவதில்லை. அது ஒரு ஜனநாயகம், நல்லாட்சி சார்ந்த தத்துவார்த்தமான விடயங்கள். அப்படி பார்க்கையிலே இங்கே ஒரு பகிரப்பட்ட அழகான உள்ளூராட்சி மன்றங்கள் மீது இவ்வாறான கெடுபிடிகள் பிரயோகிக்கப்படுகின்றமை என்பது மிகவும் கவலைக்குரியது. அடிப்படையிலே அதாவது அவர் மீது ஏதாவது ஒரு பிழை குற்றம் இனங்காணப்படுகின்ற இடத்து அதற்கு பொருத்தமான சில தண்டனைகள் இருக்கின்றன. அதனை ஆளுநர் அவர்கள் தன்னுடைய தத்துணிவின் அடிப்படையிலே, பரிந்துரைகளின் அடிப்படையிலே தெரிவு செய்ய வேண்டும். இனி அப்படி இருக்கின்ற போது உள்ளூராட்சி மன்றங்களுடைய அவர்களுடைய சேவை பிறப்புகளையும் அவர்களுடைய காலப்பகுதிகளை முடக்குவதாக அமையக்கூடாது. எங்களுக்கு நியாயமான சந்தேகம் எழுகின்றது. கௌரவ ஆளுநர் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே நியாயபூர்வமான ஒரு அரச நிர்வாக அதிகாரியாக, அரசு அதிபராக யாழ் மாவட்டத்திலே பணியாற்றியவர். அப்படியான நிலைமையிலே இன்று இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அரசியல் தலையீட்டு தொடர்பான ஒரு தாக்கத்தின் நிமித்தம் தான் ஆளுநர் இவ்வாறு செயற்படுகின்றார் என்பதுதான் எங்களுடைய நியாயபூர்வமான பிரச்சனை. யாழ்ப்பாணத்திலே உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கான பிரச்சார பணிகளிலே மேடையேறிய திரு அனுரகுமார திசாநாயக்க, அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருந்தார்கள், தன்னுடைய கட்சி சாராதவர்களிடத்திலே கையளிக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைகள் மீது கடுமையான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்படும் என்று. அதாவது நிதி அடிப்படையிலும் எல்லாவற்றிலும் நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டும், ஊழல்கள் தடுக்கப்பட வேண்டும். அதிலே எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்திலே தெளிவாக ஒன்றை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கம் ஒரு கட்சி முறைமை, உள்ளூராட்சி மன்றங்கள் தேவையில்லை, அதே நேரத்திலே மாகாண சபைகள் தேவையில்லை என்ற நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலே வடமாகாணத்திலும் கிழக்கிலும் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் தாயகத்திலே இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் மீது தேவையற்ற அதீத ஆதிக்கத்தை பிரயோகித்து வருகின்றது. நாங்கள் ஒன்றை கேட்கின்றோம், நீங்கள் உள்ளூராட்சி மன்றங்களை ஒரு நல்லாட்சி ஒன்றை நடாத்துவதாக இருந்தால் வலுப்படுத்த வேண்டும். இன்று உள்ளூராட்சி மன்றங்கள் செயலிழந்து போகத்தக்க அளவுக்கு ஆளணி நியமனம் தொடர்பான பிரச்சனையிலே இருக்கின்றோம். அடுத்ததாக பலப்பற்றாக்குறைகளிலே இருக்கின்றோம். அது தொடர்பாக
நாங்கள் எங்களுடைய பணத்திலே சம்பளம் கொடுக்க தயார் என்று கூட கௌரவ ஆளுநர் அவர்களிடம் பல தடவைகள் விண்ணப்பித்து கேட்டிருக்கின்றோம். ஆனால் இன்று வரை தீர்ப்பளிக்கப்படவில்லை. அவ்வாறாக உள்ளூராட்சி மன்றங்களை வெளிப்படுத்துகின்ற செயற்பாட்டின் அடிப்படையில் பார்க்கின்ற போது நேற்றைய தினம் இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட சுற்றுச்சூழல் சட்டம் கூட உள்ளூராட்சி மன்றத்துக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களை பறிப்பதாக அமைகின்றது. அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளை உட்படுத்தலாம் என்று இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் மீது நீதித்துறை அதாவது நீதிமன்றங்களுடைய நடவடிக்கைகளை உட்படுத்துவதை பற்றி நாங்கள் அச்சம் கொள்ளவில்லை. ஆனால் உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்கள் பலப்படுத்தப்படாமல், அவர்களுக்கான அந்தஸ்து அளிக்கப்படாமல், அவர்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படாமல், உதாரணத்துக்கு கழிவகற்றும் வாகனத்திலே கூட எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. நாங்கள் கழிவை அகற்றவில்லை என்று ஒரு மத்திய சுற்றாடல் அதிகார சபை சென்று எங்களுக்கு எதிராக வழக்கு தொடருமானால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய செயற்பாடுகள் முடங்கப்படும். இப்படியாக இது ராஜபக்சாக்கள் ரணில்கள் காலத்திலும் இருந்தது ஒன்றுதான். நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஆதிக்கத்தை கொண்டார்கள். உள்ளூராட்சி மன்றத்திலிருந்து கட்டிட அனுமதியை பிரித்தார்கள். அதுபோன்று கரையோர பாதுகாப்பு அதிகார சபை ஒன்றை கொண்டு வந்து கரையோர பகுதிகளினுடைய சுற்றாடல் பேணும் நிலைமைகளை பிரித்தார்கள். இன்று பிரதேசத்தினுடைய சுற்றாடல் நிலைமைகள் சாதாரணமாக மரநடுகை, கழிவகற்றல் என்று எல்லாவற்றையும் பிரிக்கின்றார்கள். ஆகவே இவற்றை ஒரு டம்மி பீஸாக்க முயற்சிக்கின்றார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் ஒரு பாரதூரமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கின்றோம். இன்று நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் மதிப்பார்ந்து கேட்பது என்னவென்றால், இந்த உள்ளூராட்சி மன்றங்களை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் விடுத்த கோரிக்கைகள் மீது நீங்கள் காட்டிய ஆர்வத்தை காட்டிலும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிடத்திலே ஜனநாயக அபிப்பிராயம் சார்ந்து அல்லது ஒரு சுற்று நிறுவனங்களுக்கு எதிரான அபிப்பிராயங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கருத்துக்கள் மீது நீங்கள் கடும்போக்காளராக செயற்படுகின்றீர்கள். இது எதனை குறிக்கின்றது? ஜனநாயக சம்பிரதாயங்களை மீறுகின்றது. அதே நேரத்திலே நாங்கள் கேட்கின்றோம், இன்றைக்கு அந்த இடத்திலே உபதவிசாளர் அந்த இடத்திலே உள்ளூராட்சி சுற்று நிறுவனத்துக்கு எதிராக பேசியிருக்கின்றார், செயற்பட்டிருக்கின்றார் என்று சொன்னால், இலங்கையினுடைய பாராளுமன்றத்திலே எத்தனை தடவைகள், அதாவது கலாநிதி நீலன் திருச்செல்வம் அவர்கள் இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக ஒரு அறிக்கையை அந்த காலத்திலே சந்திரிகா அரசாங்கத்தினுடைய காலத்திலே முன்வைத்த போது அதனை திரு ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் கொளுத்தினார்கள் தீயிட்டு. அதற்கு பின்னரான சூழ்நிலைகளிலே ஒரு தடவை செங்கோலை எடுத்து சென்றார்கள். அதுபோன்று செங்கோலை உடைத்தார்கள். வடமாகாண சபையிலே கூட நடைபெற்றிருக்கின்றது. அதுபோன்று நேற்று முன்தினம் கூட எதிரணியினர் சென்று செங்கோலை தூக்கி கொண்டு ஓடி இருக்கின்றார்கள். இப்படியான ஜனநாயக ரீதியான விடயங்களுக்கு எல்லாம் கவனம் செலுத்த முடியாதவர்கள் ஏன் இன்று இந்த இடத்திலே கவனம் செலுத்துகின்றீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. ஏன் பாராளுமன்றத்துக்குள்ளே தூள் வீசினார்கள்? எவ்வளவு அப்பட்டமான ஒரு கொலை முயற்சிக்கு ஒப்பான ஒரு விடயம். ஒரு தூள் வீசுவது என்பது அவரை எரிகாயங்களுக்கு உள்ளாக்குவது போன்றது. அதே நேரத்திலே டிசிசி மீட்டிங்களில் நடக்கின்ற நிகழ்வுகளிலே கௌரவ ஆளுநர் அவர்கள் முனைத்தலைவர் தான், பொறுப்பு சொல்ல வேண்டியவராகத்தான் இருக்கின்றார். ஆகவே இப்படியெல்லாம் நடக்கின்ற போது அங்கும் பாரிய பிரச்சனை இருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்களுடைய வரிப்பணம் செலவிடப்பட்டு அந்த டிசிசி மீட்டிங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் அவை கேள்விக்குட்படுத்தப்படுகின்றன. இப்படியான சூழ்நிலையில் இந்த விடயங்களிலே தெளிவான ஜனநாயக சிந்தனையுள்ள எங்களுடைய பிரதேசங்களை முன்கொண்டு கொள்ளக்கூடிய தீர்மானங்களைத்தான் கௌரவ ஆளுநரும் அரசாங்கமும் அமைச்சர்களும் இருக்கக்கூடிய பிரஜைகளும் எல்லோரும் எடுக்க வேண்டும். அதற்கு விரோதமாக செயற்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி.